கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to the name of the Lord. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையோடும் By the grace of our Lord Jesus Christ பரிசுத்த அவருடைய பிரசன்னத்தோடும் and the presence of the Holy Spirit, நாங்கள் உங்களை சந்திப்பதற்காக to meet you, தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். we are praising God. தேவ கிருபை இல்லாவிட்டால், Without the grace of God, பரிசுத்த அவருடைய பிரசன்னம் இல்லாவிட்டால், without the presence of the Holy Spirit, நாங்கள் இந்த தொலைக்காட்சி ஊடாக உங்களை சந்திக்க முடியாது. we cannot able to meet you through this online. நம் வாழ்க்கையிலே In our life, ஆண்டவர் தயவுதான், God's favor, அவருடைய இரக்கம்தான், God's mercy, நம்முடைய எந்த ஒரு நற்கிரியும் கிடையாது nothing but His grace. என்று சொன்னால், Reason, நம் வாழ்க்கையிலே in our life, தேவைகளுக்காக தேடுகளாய் இருக்கிறோம். we are the people who are seeking for something new. ஆனால் தேவன் அப்பேற்பட்ட ஒரு அழைப்புக்காக நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. But God has never given that calling in our life. நம்முடைய தேவைகள் என்னவென்று தேவன் அறிந்திருக்கிறார். God knows our exact need. நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று பெற்றோர் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். How a parents know a child what is need. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று பெற்றோர்கள் அறிந்திருக்கிறார்கள். How a parent knows what the children need in their education. வளர்ந்து ஒரு திருமண வயது வருகின்ற போது அந்த பிள்ளைகளுக்கு என்னவென்று பெற்றோர்கள் அறிந்திருக்கிறார்கள். When the child has grown up, when they reach the teenage, they know what they need. எல்லாவற்றையும் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆழமாய் அறிந்து தெரிந்திருக்கிறார்கள். Like a parent knows everything about the children from the small age to the grown. பிள்ளைகள் அதை கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. The children, they no need to ask about them. பெற்றோரே அதை கொடுத்து விடுவார்கள். The parents itself will give everything for them. அதே போல்தான் தேவன். Like the same manner our God is. நாம் நம்முடைய தேவைக்காக அவரை கேட்க வேண்டிய அவசியம் அல்ல. We are not need to ask specifically about anything to God. கேளுங்கள் அப்போது கொடுக்கப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். But the verse says, if you ask, you shall receive anything. அதை குறித்து அந்த வசனத்தின் பின்னால் என்ன சொல்றாரு நீங்கள் அதை படித்து பார்த்தால் தெரியும். When you read that verse in the later part, what it says, தேவ ஆவியை கேட்கும்படியாகத்தான் அங்கே சொல்லப்படுகிறது. it has been mentioning to ask the Holy Spirit only. நம் வாழ்க்கையில் கூட In our life only, நம் தேவை நிச்சயம் தேவன் கொடுப்பார் என்று விசுவாசிப்போம். let us believe surely whatever we need, God is able to provide that. இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தேட நம்ம இப்ப கொடுப்போம். But we should surrender for the things belongs to அவர் Christ. என்ன சொல்லுகிறார், Whatever He say, அவருடைய திட்டம் என்ன, what is His plan, அவருடைய நோக்கம் என்ன, what is His purpose, அவருடைய அழைப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். we should understand about His calling only. காரணம் தேவன் Reason, our God is, தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். before we were being formed in our mother's womb, God knows us. ஏற்ற வேளையிலே தேவன் நம்மை ரட்சித்தார். At the right time, God has saved us. அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். He gave us His anointing. திருச்சபைகளை உங்களுக்கென்று கொடுத்திருக்கிறார். He gave us a church for you to worship. உங்களை வழிநடத்தும்படியாக உங்களுக்கு ஊழியர்களை கொடுத்திருக்கிறார். He has given a pastors to lead you. ஆராதனை ஒழுங்குகளை தேவன் அந்த இடத்திலே கற்றுக் கொடுக்கிறார். He has given certain principle for how to worship. அந்த வழியை தேடும்படியாக, When we seek that way, அந்த பாதையில் எப்படி செல்ல வேண்டும் யோசித்து போகும்படியாக we should think and go in that way. நாம் இருப்போம் என்று சொன்னால், When we are like that, அதுதான் இயேசு குறிகளை தேடுகிற அனுபவம். that is what the things which belongs to Christ. அந்த அனுபவத்தில் நாம் செல்ல ஆரம்பித்து விட்டால், When we start to walk in that experience, தானாகவே எல்லாம் நடக்கும். things will get to do automatically in our நம் life. வாழ்க்கையிலே But in our life, நாம் ஒரு சமூகத்திலே அதிகமாக பாரப்பட வேண்டிய அவசியம் அல்ல. we no need to have burden in Lord's presence. பாரங்களை எடுத்துக்கொள்கிறவர் அவர். He will take us all our burdens. அவர் பாரங்களை சுமந்தவர். He has carried our burdens. அதனால் அவர் சமூகத்தில் நம்முடைய காரியங்களை முழுமையாக சொல்ல வேண்டிய அவசியம் அல்ல. So it is not very important to say everything to God. இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருமூச்சை கேட்டவர் அவர். He has seen the tribulation of the people of Israel. ஆபேலின் இரத்தத்தினுடைய சத்தத்தை கேட்டவர் அவர். He has understood the blood of Abel. அவருடைய எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறபடியினாலே He knows everything in this world. நம் வாழ்க்கையிலே In our life, நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், what we should do. அதை பிலிப்பியர் 2:30 Philippians chapter 2 verse 30. ஏனெனில் நீங்கள் செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணன் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தான். Because for the work of Christ he was near to death, putting his life in danger to make your care for me complete. நேற்று நாம் பார்த்த வண்ணமாக, As we meditated yesterday, தீமோத்தேயுவை குறித்து அவர் சொன்னதை பார்க்கிறோம். Paul says about Timothy. இன்றைக்கு ஒரு மனிதரை அவர் சொல்லுகிறார். Today he is saying about a particular man. 27ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. When you look at the verse 27, அங்கே அவனுடைய காரியங்கள் சொல்லப்படுகிறது. and it has been mentioned that 25 அவனுடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது. in 25 his name is mentioned, எப்பாப்ரியத்து என்று சொல்லி. Epaphroditus. இங்கே நம் வாழ்க்கையிலே In our life, பவுல் தான் போதித்த போதனைகளை கேட்ட எல்லோரையும் கூர்ந்து பார்த்து கொண்டே இருக்கிறார். Paul, to whomever he preached, he is looking at them. யார் எப்படி இருக்கிறான்னு சொல்லி அவர்
தெளிவாக விளங்கிக் கொண்டார். He understands everyone by listening to them. அவர்கள் கிரிகளை கண்டு அவர் தெரிந்து கொண்டார். He is looking at their doings and understands them. தீமோத்தேயு உண்மையுள்ளவனாய் இருந்தான். Timothy was very true, இந்த நபரோ but this person, கிறிஸ்துவின் ஊழிய நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தார். and he says, because for the work of Christ he was near to death. தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாய் எண்ணவில்லை. He didn't consider his own life. அதனால் So அவனை குறித்து வேதத்திலே பவுலே சொல்கிறார். because of that reason Paul is saying particularly about him. இவரெல்லாம் அவன் போதிக்கப்பட்ட போதையிலே சாட்சிகளாய் வாழ்ந்தவர்கள். They are the people or the testimony of Paul's teaching. அவன் சொல்கிறார், அவன் தன் பிராணனை எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழிய நிமித்தம் மரணத்துக்கு சமீபமாய் இருந்தார். He says, because for the work of Christ he was near to death, putting his life in danger. அப்படியானால் சாக வேண்டுமா? So are we going to die? சாக வேண்டிய அவசியம் அல்ல. It is not saying in that manner. தேவனுக்காக தியாகமாக வாழ வேண்டும். They sacrifice everything for the God. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமை குறித்து பார்க்கும்போது, When you look at the Old Testament, Abraham was, மகனை பலி செலுத்தும்படியாக தேவன் சொன்னபோது, when God told to sacrifice his own son, மனமுகந்து by willingly, மறுமொழி சொல்லாதபடிக்கு he didn't blame or excuse anything. சொன்ன அடுத்த நாள் காலையிலேயே பலி செலுத்த கடந்து போய் விட்டார். He went on the next early itself. பலியாய் அவர் கொடுக்கப்பட்டாரா? As he became a sacrifice? இல்லை, அதன் மூலமாய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் ஆபிரகாம். No, he received a blessing through that. அதுபோல் தான் நம் வாழ்க்கையிலே Like the same manner our life. எதையும் பொருட்படுத்தாமல் We should not consider nothing. தேவனுக்காய் வாழும்போது When we live for God, ஆசீர்வாதம் blessings, அந்த அனுபவத்தில் போகும்படியாக that experience, நம்ம இப்ப கொடுப்போம். surrender today. அன்பின் ஆண்டவரே, Dear Father, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். we are thanking you. வேதத்திலே பார்க்கின்ற போது As we look at your Bible, ஒவ்வொருடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. every individual name is given. காரணம் அவர்கள் மனதை தொட்டபடியினாலே, Reason you touched their hearts. உம்முடைய ஆண்டவரே சமூகத்தை அவர்கள் நோக்கி பார்த்தபடியினாலே, Because they looked at your Lord's அதுபோல் presence. எங்களுடைய பெயரையும் So like the same manner our names, நீர் சொல்ல விரும்புகிறீர். you are happy to say that. ஒருவேளை இங்கே சொல்லப்படாவிட்டாலும் கூட But if it is not mentioned here நீர் எங்களை also, குறித்து பேசுகிறேன் நாங்கள் விசுவாசிக்கிறோம். we are believing you are talking about us. நாங்களும் கூட We are also, இங்கே கேட்ட அந்த மனுஷனை போல மாற ஒப்பு கொடுக்கிறோம். we want to change like the one, it's like that. நாங்கள் எதையும் பாரமா எண்ணாதபடிக்கு, We don't consider anything as a burden. பயந்து போகாதபடிக்கு We don't get fear. தேவனுக்காக எங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுக்கிறோம். To surrender our life for God. எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம். We are humbling ourselves. ரீபாலதுருபியாதியா, We thank you for அது that, எங்களுக்கு Lord. மேன்மையை கொடுக்கும். That brings a lift அந்த up in our அனுபவத்தை life. நடத்துங்க. Lead us in that experience. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, In Jesus' name we pray. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.